என்னோட காரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வச்சிருந்த இடத்துல ஆசிடு பட்டு இதாக இருந்ததுன்னு சொல்லி துருப்பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் ஃபார்மேஷன் இருந்ததுங்க. அதனால் இந்த இடத்த ஃபுல்லாக பேப்பரில் தேய்ச்சிருந்தாங்க. ரெஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். வந்து பேப்பரை ஃபுல்லாக வச்சு தேய்ச்சி முடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் அண்டர் பாடி கோட்டிங்கை வந்து நம்ம அடிச்சுட்ருக்கோம். ஏன்னா அண்டர் பாடி கோட்டிங் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப வந்து அந்த ஆசிட் பட்டாலுமே அரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கான்சியஸாக பண்ணியிருக்கோங்க. இதான் பார்ட் 2 வீடியோ. உங்கள் கார்லேயும் இதே மாதிரி அண்டர் பாடியில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு வீடியோவில் சொல்லுங்கள். என்னோட நேனோ காரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஆசிட் சிந்தி ரஸ்ட்டாக இருந்ததை வந்து நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தொடர்ந்து பல மெக்கானிக்கலுக்கான ஒர்க்குகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.